வழக்கு யாருக்குப்பா இருக்கு? என்ன வழக்கு இருக்கு உனக்கு? காலையில் சொல்லலாம். உட்காடி ஏய் தாத்தா வரல. ஓய் உனக்கு என்ன வழக்கு இருக்கா? வந்தாச்சு. இன்னொருத்தரா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சொல்றத மண்டையில நல்லா ஏத்திக்கணும். 100 தடவை கேள்வி கேட்க கூடாது. எந்திரிச்சு கால் வந்துட்டுவான். உருண்டுகிட்டு விழுத ஏத்துக்கிட முடியுமா? நம்ம சொன்னா எவன் கேட்கான்? என்னப்பா அந்த வழக்கு இன்னும் 9 மாதத்துல முடிஞ்சிடும். அந்த வழக்கை முடிஞ்சு உன் மாமனை நான் வந்து விடுதலை ஆக்கிடுவேன். அதே மாதிரி அவருடைய பொண்டாட்டிக்கும் அவருக்கும் கொஞ்சம் மனக்குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த குழப்பத்துல சொத்து சம்பந்தமான பிரச்சனை வராம காப்பாத்தித்தாரேன். என்னடா ஆனா உங்க மாமன் லாட்டரி கேட்கிற, நீ கேட்கிற, அவன் பேரை சொல்லி நீ விளையாடலாம்னு நினைக்க. ஏற்கனவே அவன் பேரை சொல்லி ரொம்ப தப்பு பண்ணிருக்க. கால வந்துட்டுவான் கட்டிக்காரப்ப. அதனால அவனுக்கு வர வேண்டிய பணமும் வரும், அந்த சொத்தமும் குழப்பம்லாம் ஆகித்தாரேன். ஒரு வருஷம் பொறுமையாரு, உனக்கு நல்ல வாழ்க்கையும் பணமும் தரேன். அதுக்கு மட்டும் தான் உத்தரவு இல்லை. அடுத்து பேசுவோம். நல்லா பல லட்சம் பெறுவாய். கர்மசாமி ஆமா அப்படியா? கருப்பசாமிக்கு புரியலை வழிபாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு புரியலை வழிபாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு புரியலை வழிபாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு அறிவாக்கு சுந்தர ஐயப்பசாமிக்கு சாப்பிடலாம். சைடு எஃபெக்டே வராது. சரியாகும். எல்லா நலமும் பெற்று உன் பிள்ளை ஐஸ்வர்யமாப்பா. விபதி வாங்கிட்டான் பாரு. சுவாமியே நல்லா ஆயிட்டான் உன் பிள்ளை. ஆனந்தமா இருக்கு. வீட்டுல வச்சு கும்பிடுவோம். இந்தாடா உனக்கு. டேய் இந்தாடா இந்த அம்மா ஐஸ்வர்யமா ஆயிட்டான். சரி புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். சரி நல்லா இருக்கு. தொழிலை பத்தி பின்னால பேசுவோம். கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை 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 தொப்பியை தூர எடுத்துடணும். எடுத்தாச்சா? இப்போ தலையில முடி இருந்தானே இல்லாட்டன்னு நம்ம தலை அதுதானுங்க. நல்லா இருந்தா குட்டி சந்தோஷமா ஐஸ்வர்யமா இருக்கு. அவனுடைய மனம் நம்ம பக்கம் வந்துருச்சு பார்த்தியா? சரியாக்கணும். சரி அது மெல்ல மெல்ல எல்லாம் சரியாயிரும். தைரியமா இரு. இன்னும் ஒரு முறை கால் வந்துடலாம். நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூறே. நான் உனக்காக வாதாடும் பொழுது ஒரு பிள்ளை மட்டும் உன் பக்கத்துல அப்பா அப்படின்னு பாசத்தோட உன்கிட்ட வந்து சேரும். மனைவியோட மனம் தெரிந்ததுக்கு சில நாட்கள் ஆகும். அதுவரை நீ பொறுமை காத்து இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை சரியாக்கி ஜெயிச்சு தரேன். அதே மாதிரி இந்த வாழ்க்கையை ஒருத்தன் கெடுத்து குழப்பம் பண்ணி வச்சிருக்கிறானே, அவன் தண்டனையை பெற போகிறான், வெளியே ஓட போகிறான். உனக்கு ஜெயித்துட்டா போதுங்களா? அந்த சொத்தை நான் வாங்கி தரேன். ஒரு பகுதி தான் கிடைக்கும், இன்னொரு பகுதி அடுத்தவங்கிட்ட போயிடுச்சு. புரியுதா? அதை மாற்ற முடியாது. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கிருஷ்ணகிரி. யாருப்பா கிருஷ்ணகிரி? இல்லை கிருஷ்ணகிரி சொல்லக்கூடாது. கிருஷ்ணகிரியாடா 1 2 3 4 5 6 7 8 9ஆம் இடத்தில் தெய்வம். உங்க ஊருக்கு போகிற பஸ்ல போவீங்களே, ஒரு அம்மன் கோயில் வடக்க பார்க்க இருக்கா?
இருக்கா? அது வந்து பழைய காலத்துல கட்டினதா இப்போ உள்ளதா? ஓகே, கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அடுத்தவங்க தேவையில்லாமல் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் மண்டையில ஏற்றி வச்சுக்கிட்டு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பமும் மன அமைதி குறைவும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? இதற்கிடையில உழைத்த முதலெல்லாம் எப்படி போச்சுன்னு வீட்டுல கணக்கு கேட்டா வருதுடா வெண்டானா சண்டையா வருது. இதுக்கு இடையில அது மனநிலைகள் சரியில்லையா, அப்படி இல்ல புரிஞ்சுக்கிடாம பேசுதா, இது என்ன கோளாறுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல. சரணடா, கால் விட்டுலாம். அப்படியா? முன்னோர்களில் ஒரு பாட்டியுடைய ஆத்மா உங்க குடும்பத்துக்கு வருது. அது உனக்கே தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். என்ன முடிக்கா யாரோ அங்கிருந்து வராங்க. சரி, ஓகே. இப்போ உனக்கு சனி பகவானுடைய கிரகம் 3 ஆண்டு காலங்களாக வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுல உள்ள பிரச்சனையில நிறைய பண இழப்பு, வருமானம் இல்லாத துன்பம், வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் இதான் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? சில பேர்களால வார்த்தைகள் மன உருட்டல்னால உனக்கு பய உணர்வே தோன்றிடுது. உண்மை இல்லையாடா? அதுல எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி வெட்டியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். வேற என்னப்பா வேணும்? முனீஸ்வரன் இல்லைங்க இருந்து பார்த்துப்பா. ஒரு ரகசியம் இருக்கு சொல்ல. என்ன ரகசியம் இருக்குன்னு சொல்லிருக்கேன், புரிஞ்சுக்கோ. கர்மசாமி, ஆமா, மதுரை மாநகர். இவங்களுக்கு இவங்க எல்லையில சொல்லமான சாமி வராரு, எங்க இருக்கான்னு கேட்டுக்காங்க. சரி, என்ன செய்யணும்? சேவல் கொடுக்கணும். சரி, மதுரையா? தான் பெற்ற பிள்ளைய பத்தி வருத்தப்பட்டு வந்தது யாரு? சொல்லு, முன்னே முன்னணிக்கு வந்துகிட்டு இருக்கீங்க. எந்த பிள்ளை அது? இப்ப யாரை பத்தி கேட்கணும்? கல்யாணம் முடிச்சானா? கல்யாணம் முடித்தும் வாழ்க்கை நல்லா இல்லைன்னு கேட்டு வந்தது யாரு? பாப்பா பத்தியா? எங்க இருந்தாலும் தூக்கிடுவேன், தெரிஞ்சுக்க. பொறுமை காத்திருக்க வேண்டும், பெருமையோடு இருப்போம். என் குதிரை ஒரு மலை குகைக்குள்ள போகுது. ஏன் போகுதுன்னு கேட்டேன். அந்த காலத்துல சித்தர்கள் தவம் இருந்த இடம். சரியா? அந்த சித்தர்கள் வழிபாட்டுல ஒரு சமாதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா உனக்கு ஒரு முன் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கு. நான் சொல்றது தப்பு இருக்கா? இப்போ மனமுடித்து மங்களமா வாழ வேண்டிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய பிரிவான மன உணர்வுகளும், பெரியோர்கள் தேவையில்லாமல் தலையிட்டு குடும்பத்தை குழப்பி வழக்கு விசாரணை போன்ற பிரச்சனைகளை உருவாக்க தயாராக காத்து விட்டார்கள். உண்மையா? கால் சொல்லலாம். நன்றாற்றலுள்ளும் தவறுண்டாம், அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கள். நன்மை செய்வதில் கூட தவறு உண்டாகும். அப்படி நீ நன்மையை செஞ்சு இப்ப மாட்டிக்கிட்ட. உண்மையா இல்லையா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிரிவில்லாமல் மன ஒவ்வொமையோடு வாழ வச்சு தந்தா போதும்லா, வெற்றியாக்கி தரேன், எந்த குழப்பமும் வராது. ஒரு வீடு சம்பந்தமான மன வருத்தமும் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு, அதையும் ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்ப்பா? அவனை கொண்டு வந்து சேர்க்கணும். பம்பாயில இருந்து வந்துருவான். வா, நல்லா இருக்கு.
அதே மதுரை மாநகர் பொம்பளை பிள்ளைய பத்தி மன வருத்தப்பட்டு கேட்க வந்தது. கல்யாணம் முடிச்சாச்சா? உனக்கு கல்யாணம் முடிச்சிட்டாளா? கால் விட்டு வரலாம். நான் உனக்கு கல்யாணம் முடிச்சாச்சான்னு கேட்கல, உன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சாச்சான்னு கேட்டிருக்கேன். முடிச்சாச்சா? கருப்பசாமி அங்கிருந்து சில நாட்கள் என்ன பார்க்க வர்றதுக்கு முன்னால அந்த சாமிகிட்ட போனா விஷயங்கள் தெளிவாகும். ஆனா பல பேர்களுக்கு முன்னால படிச்சுன்னு சொல்லுவார, எப்படி போகிறது கேட்கலாமா, அது சரியா அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ள நிறைய சிந்தனைகள் வந்தது உண்டு. ஆனாலும் சாமி தானே, நம்ம எப்படினாலும் கேட்டுருவோம், இதுக்கு ஒரு விளக்கம் தெரிஞ்சிடட்டும், நம்ம அதெல்லாம் பெருசா ஆக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தோட என்ன நீ பார்க்க வந்திருக்கியா? உண்மையாலையா மகனே? கால் வந்துருவோம். உனக்கு வச்சுக்க. மனமுடித்து குழந்தை இருக்காப்பா? இப்ப அடுத்த குழந்தைய பத்தி எதுவும் குழப்பம் மனதில் ஓடுகிறது அல்லவா? அதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் செஞ்சு தட்டோம்னா நீ மகிழ்ச்சி அடைந்து விடுவாய். அங்கிருந்து உங்க வீட்டு எல்லைக்குள்ள போனேன். சுமார் 3/4 கிலோமீட்டருக்குள்ள என் தங்கை காளி இருக்காளா? அதனால உன் பிள்ளைய ஒரு முறை சன்னிதானத்துக்கு கூட்டு வர முடியுமா? கூட்டு வா, எல்லா வெற்றியும் தாரேன், உன் எண்ணங்களை நிறைவேற்றியும் தாரேன். இந்தா மகனே, நல்லாரு, பணங்கள் வந்து சேரும். பணங்கள் வந்து சேரும். நீ என்ன கேட்க முடியும், அதுக்கு முன்னாலே விடைய சொல்லிட்டேன். வந்து சேரும், நல்லபடிவாய். கர்மசாமிக்கு அப்படியா? வயிறு யாருக்கு? 3 பிள்ளைல ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லையாமலா? யார் அந்த பைய? நடுப்பே இருக்கு, கால் விட்டு. என்ன செய்து அவனுக்கு? என்ன செய்து? உட்கார். விஷயத்தை சொன்னால் ஒப்புக்கொள்ள வேண்டும். என்ன செய்வது? அவனுக்கு குடலுக்குள்ள எண்டாஸ்கோப் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு குடல் வாழ்வு, குடல் சம்பந்தமான பாதிப்பு ஒன்று. அதுக்கு பிறகு பார்த்தேன், முதுகு தண்டுக்கு கீழே இடுப்பு பிட்டத்தில இருந்து உணர்வற்ற வாத நிலையினுடைய பிறப்பிடம். இது உணர்ச்சியற்ற ஒரு நிலை. இது நீடிச்சா இருந்தா எதிக்க முடியாது, நடக்க முடியாது, இல்லற வாழ்க்கைக்கு உதவாது. சரானா? அது எதுவும் செய்வனையால நடந்திருக்கும்னு ஒரு குறுக்கு யோசனை உங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கு. குறுக்கு யோசனை, குறுக்கு வலிக்கு குறுக்கு யோசனை வரலாம? தப்பு. கால் விட்டுவா. குறுக்கு வலிக்கு குறுக்கு யோசனை வரலாமா? மகளே வா, கதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. செய்வன கோளாறு நடக்கல, தேவையில்லாம மன வருத்தப்படாத. சாதாரணமா பொட்டு வச்சுட்டு குறி கேட்க வருவாங்களே, குறி சொல்றதுக்கு, அவங்கள்ட்ட போய் கேட்டு ஏதோ ஒரு கதை நடந்திருக்குன்னு சொல்லி நீ ஏமாந்துருப்ப. புரியுதா? உண்மையே தாயத்தெல்லாம் வாங்கி கட்டிருப்ப. அதெல்லாம் வேண்டாம். நச்சி ஒண்ணுமே நடக்கல, கிரகம் சரியில்லை. சரி பகவானுடைய பார்வையினால் இந்த வேதனை நடக்கு. 3 முறை என்ன பார்க்கவா, ஒன்னையும் நல்லாக்குது, உன் பிள்ளையும் நல்லாக்குது. கொஞ்சம் பிரிவு பிரச்சனை இருக்கு, மாத்தி தாரேன், கஷ்டம் இல்லை. இந்தா நல்லா இருக்கு. அடுத்து பேசுவோம். 1000 கேள்வி கேப்பா. லேசா விட்டா இப்படியும் உடன் பிறந்தவர்களால் இடைஞ்சல் நடக்கிறது, கூட பிறந்தவங்களால இடைஞ்சல் நடக்குன்னு ஒருத்தன் மன வருத்தப்பட்டிருக்கான். யாருப்பா அது? என்னடா இடைஞ்சல்? கால் விட்டு வர அதான உன்னை புள்ளி விவரமா கூப்பிட்டு கேட்கிறேன். கேட்கணுமா வேண்டாமா? இன்னும் ஒரு தடவை கால் விட வேண்டியது தம்பி. சாதாரணமாக நினைக்காத, கால் விட்டுருவான். தலையணை மந்திரம் மூளையை கெடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு போகும் சன்னியாசி உந்தன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. இன்னொரு கால
பட்டது போதும் ஆரே, அதை பட்டினத்தாரும் சொன்னாரே, சுட்டது போதும் சொல்லாரே, இவை சுகப்படவில்லை அவளாலே, நீ சுகப்படவில்லை. பொம்பளைகளாகத்தாண்டா இந்த பிரச்சனை பூரா வந்துச்சு. உன் கொண்டாட்டி கொஞ்சம் வாயாடி, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுவா, பகல் முழுக்க சும்மா இருப்பா, நைட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட கதையை டிங் டிங் டிங், உடனே அப்படி இவன் அப்படி, இவன் நச்சும் தாங்க முடியல, அவங்க நச்சும் தாங்க முடியல, ஏன்டா அந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னு நீ மண்டையை பிச்சுக்கிடுவியான். உண்மையா? கொண்டாட்டினா அவெல்லாம் கொண்டாட்டி. இன்னொரு தடவை சொல்லுவான், அதான் தலையணை மந்திரம் மூளையை கெடுக்கும். ஏன் அவன் சிரிக்காம பாரு. ஏன் மனிதன் ஆடி ஆடி ஓடி ஒளிந்து எல்லாம் நடந்து விட்டு நிம்மதியா தூங்க வரக்கூடிய படுக்கையில தான் அவன் மண்டை சரியா இருக்கும். இந்த நேரத்துல இன்ஜெக்ஷன் போட்டா அது மண்டையில கரெக்டா புரியும் அப்படின்னு கொண்டாடி கொடுப்பா பாயிண்ட. அப்ப வேண்டாம், அத்தா வேண்டாம், அண்ணன் தம்பி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீயும் நானும் தான். சர தப்பா நிறைய பேரையே கெட்டு போயிட்டான், நிறைய குடும்பம் சீரழிச்சு போச்சு. ஆனா எல்லாரும் திருந்துங்க, ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி. உண்மையா இல்லையா? உன் அண்ணன் தம்பிகளை அத்தனை பேரும் உன் கொண்டாட்டிய எதிரியா நினைக்கான். இதுக்கிடையில அந்த காலத்துல காசு பண வரவுல நீ என்னமோ ஒன்னும் பங்குல சேர மாட்டேன், நம்ம தான் எல்லாம் பாக்குறோம்னு ஒரு பொய்க்கதையை சுருட்டி விட்டாங்க. புரியுதா? இப்படிலாம் வந்து இவனுக்கு எதுக்கு கொடுக்கணும், தேவையில்லை, வந்தா வராட்ட போறான், அவனை கழிச்சு விடுறே அப்படி சொல்லிவிட்டாங்க. இப்ப எதுலையுமே உன்னை கூப்பிடாம சும்மா கண் துடைப்புக்கு இருக்கு வந்திருப்பான் இப்படி சொல்லுவானே தவிர, இல்லை தம்பி இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்க வேண்டியிருக்கடா, என்னடா செய்வோம் அப்படின்னு கூப்பிட்டு வச்சு மரியாதையை யோசனையே கேட்க மாட்டான். இதனால செய்வனை வச்சிருக்காங்க உன் கூட பிறந்தவங்க, என் மனசே சரியில்லை, எனக்கு தலை சுத்துது, கண்ணு இருட்டுது, இப்படியெல்லாம் உன் பொண்டாட்டி கதை வச்சு உன் நிம்மதியவே கெடுத்துட்டாரா. காலில் விட்டுவா, நல்ல பொண்டாட்டி, என்ன செய்ய முடியும்? நம்ம அப்படி செய்தோமான்னு யோசிக்கா பாருவா. அப்படிலாம் இல்லை. அதனால இப்ப நேரங்கள் கொஞ்சம் சரியில்லை மகனே, எல்லாரையும் ஒற்றுமையா வாழ வைக்கக்கூடிய நல்ல நேரம் தோன்றிடுது. சரிண்ணா? எனது ஆடி அமாவாசைக்கு வந்து எனக்கு பொங்கல் வச்சு உன் முன்னாடியை கூட்டு வந்து பொங்கல் வச்சு கும்பிட்டுடா, உன் குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். உனக்கு 60 லட்சம் ரூபாய் நான் பணம் தருவேன். எத்தனை லட்சம்? நல்லா இருக்கு. அழகர் மலையில ஒரு கிடாய் வெட்ட வேண்டி இருக்குடா தம்பி, எப்ப வெட்டுவ? ஓகே, சந்தோஷமா செய் போ. அப்புறம் நீ கூப்பிட்டு என்ன சொல்லணும், நான் உன்னை கேட்க கூடாது. ஓகே, மனதை அடக்கிக்கா, வெற்றி அடைந்து செல்வா கூட வருவேன். போயிட்டு வாடா தம்பி, ஆனந்தமா இருடா, ஆனந்தமா இருடா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. சாமி, ஒரு பிறந்த குழந்தை, கொஞ்சம் வயசு குழந்தை வயாம சாப்பிட மாட்டுக்கு, வயிற்றுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்குமா? வயிற்றுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்குமா? காலப்பா, அது என்னது தெரியல. யாருப்பா அந்த குழந்தை? எத்தனை வயசு? 16 வயசு. அந்த பிள்ளைக்கு என்ன வயசுல அணுக்கள் கம்மியா இருக்குனாங்க, அணுக்கள் கம்மியா இருக்குனாங்க, ஏதோ ஒரு உள்ள ஆப்ஷன் கால் விட்டு இருக்கு. வேற பொய் சொல்லி கருப்பசாமிக்கு வேண்டுதலை பண்ணானவங்க யாரு? அழகர் மலையா இருக்கலாம், எந்த கருப்பசாமி அவனால் இருக்கலாம். யாருப்பா அது? போலீஸ் யார் வரா? வா. வேண்டது செய்யலையா? என்னைக்கு செய்வ? என்னைக்கு செய்வ? ஆடி அமாவாசை கழிச்சு. அம்பாசமுத்திரம் அதிர்ஷ்டம் அழைக்கிறது, அதிர்ஷ்டம் அழைக்கிறது, அதிர்ஷ்டம் அழைக்கிறது. ஐயனே, நீரே முக்கண்ணன் முதல்வன் ஆகுக. ஜபா அவர்களே, எங்கிருக்கிறீர்கள்?
அம்பாசமுத்திரம் தலைவன் தலைவி. அம்பாசமுத்திரமா எந்த ஊரு? சேரன் மகாலிலிருந்து காரக்குறிச்சி போற வழியில வெள்ளாங்குடி. சரிண்ணா? அம்பாசமுத்திரத்தை தாண்டி 10 கிலோமீட்டருக்கு மேக்க போயிடுது. இன்னும் அம்பாசமுத்திரம் நினைவிலே எப்படியாவது சாப்பிட்ட வந்துருமா, பக்கத்துல இருந்துக்கிடுவான் அப்படி என்ன. தலைவன் தலைவி அதிர்ஷ்டம் அழைக்கிறது. சரி, கால் வந்துட்டு வரலாம். பௌர்ணமிக்கு 2 பேரும் வந்து எனக்கு வர வைக்காங்க. அதிர்ஷ்டம் அழைக்கிறது. இந்த வார்த்தையில 1000 அர்த்தங்கள் உள்ள வச்சிருக்கேன். அதிர்ஷ்டம் அழைக்கிறது. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் ஊர்ல ஒரு பெரிய மனுஷங்கிட்ட உன் விஷயத்தை சொல்லி பேசலாம்னு ஒரு முடிவுக்கு வந்தியா? அப்படி பேசலாம்னு முடிவுக்கு வந்த பிறகு அவங்க எந்த பேச்சுவார்த்தையும் தேவையில்லை, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அதோட விட்டுருங்க, எனக்கு எதுவும் தேவையில்லை, அவனை போய் முட்டிக்கிட சொல்லு, நான் வர மாட்டேன், அப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதா எனக்கு தெரியல. நமக்கு இதுக்கு மேலே எவன் பொண்ணு கொடுக்க போறான்னு நினைச்சுக்கிட்டான் பொழுது. சரி, ஒரே முடிவு தான். ஏன் இவ்வளவு நாள் உன்னை விட்டு வச்சேன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லியிருந்தேன். மனசு மாறி புருத்தரை வேண்டாம்னு ஒருத்தி போயிட்டான்னா 2ஆம் தடவை அவன் மனதை கொண்டுங்க வச்சு சரியாக்க முடியுமா, உன்னால் அதை தாங்க முடியுமா முடியாதா என்பதையெல்லாம் சிந்திப்பதற்குத்தான் இந்த 6 மாத காலமும் உன்னை ஓட விட்டது. இப்போ உனக்கு ஒரு முடிவான வார்த்தை. அவன் வந்த பிறகு அந்த உள்ளம் திருந்தாம உன்கிட்ட பாதி அவட்ட பாதின்னு இருந்தா உன்னால ஏற்றுக்கிட முடியுமா? முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைச்சு கொண்டு வருவது வர உன்னால பொறுத்துக்கிட முடியணும் இல்லையா? முடியணுமா வேண்டாமா? பௌர்ணமிக்கு வந்து என்ன பாரு, ஒரே வார்த்தை ஜட்ஜ்மெண்ட். கால் வந்துவா. நீ பாதி நான் பாதி இன்னொரு தடவை கால் வந்துவா. இந்தாப்பா, ஜெயிச்சு வா, பௌர்ணமிக்கு வா. கருப்பசாமி, சுவாமியே, ஆரியங்க ஐயனே, ஆரியங்க ஐயன் என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டம் அங்கிருந்து தானே வருது, அதான் சொன்னேன். சுவாமி சார் உள்ளுக்கு போனா லாஸ்ட் 2 பக்கம் வீடு, 2 பக்கம் வீடு இருக்கா? ஒரு காட்டு எல்லை, அம்மா சுந்தரம் ஒரு காட்டு எல்லை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இங்க இருந்து அம்பாசமுத்திரம் முக்கில் கிருஷ்ணன் கோயில இருந்து உள்ளுக்கு போனோம். அந்தால உள்ள போன உடனே 2 ரோடு இப்படி ஒன்று பிரியுது, இப்படி ஒன்று பிரியுது. அதில் இடது பக்கம் போனால் நேராக போய் ஒரு சந்து பிரியும். அதுக்குள்ளதான் உங்க வீடு. சரிண்ணா? கால் வந்துட்டு ஒரு டீ கடை இருக்க, தோசையெல்லாம் சுட்டு போடுறாங்க. புதையில் இருக்கிற கதை கேட்டிருக்கீங்களா? அங்கேயெல்லாம் கேட்கல, அந்த கதை தெரியாது. ஆத்துக்குள்ள போனேன், ஊர்காட்டு சுடல ஆடிக்கிட்டு நிற்கான். ஒரு மாங்கல்யம் ஏறுனா ஒரு மாங்கல்யத்துக்கு பங்கம்னு சோசியக்காரன் சொல்லலையா? கேட்கலையா? கோட்டத்தெருவில் புளிய மரத்து சோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் பார்த்துறேன்னு பார்க்கல. நான் பார்த்தேன் ஜாதகத்தை. ஒரு மாங்கல்யம் தொங்குது, ஒரு மாங்கல்யம் அந்து கிட. அப்படின்னா என்ன அர்த்தம் ஐயா அப்படின்னு கேட்டேன். அவன் அந்த தாலி, ஒரு தாலியை கட்டியாச்சுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பெற்றோர்களில் ஒருத்தருக்கு ஒரு பக்கத்து காது கை சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான வாதப்பிணி வந்துடும், அப்படி ஒரு நிலைமை இருக்கு. அதுக்கு என்னையா வழி அப்படின்னு கேட்டேன். வேற ஒரு வழியும் இல்லை. அங்க இருந்து 10 மட வழியில திருநெல்வேலிக்கு போற இடத்துல கரி தூண்ட மங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இருக்கா? அது என்ன அர்த்தம்? அந்த காலத்துல யானைகள் எல்லாம் வந்து தென்பகுதி காட்டுல இருந்து யானைகள்லாம் வந்து தீர்த்தமாடி ஈஸ்வரனையும் பெருமாளையும் ஆனந்தமாக தரிசனம் செய்து
தன்னுடைய கர்ம வினைகளை தீர்த்த இடம்தான் பரிசூழ்ந்த மங்கலம். அந்த இடத்துல நீ பிள்ளை குட்டியோட போய் அந்த நதியில போய் மூழ்கி அருமையா கும்பிட்டுட்டு 3 பூமாலைகள், ஜோடி மாலைகள், 3 பூமாலைகள் வாங்கி அற்புதமான பட்டு பீதாம்பரமும் வேஷ்டி துண்டும் உன் பிள்ளை கையால அந்த ஈஸ்வரன் பராசக்திக்கு படைச்சி அர்ச்சனை பண்ணி கும்பிட்டுட்டு வந்து என்னைய வந்து பாருங்க, கல்யாணத்தை நடத்தி தாரேன், அந்த தோஷத்தை நீக்கி தாரேன். வெற்றி உண்டு மகனே, ஆனந்தமாக இரு. சங்கல்பம் கூடும். கோயில் உலகத்துல வழக்கு வச்சு வீண்வாதம் பேசாத. அடக்கிட்டான் பாசாங்க. கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அப்படியா? சேரன் மகாதேவி இல்லை யாருப்பா? சேரை யார் நீங்கள்? தலைவன் தலைவி உட்காருங்க, வரலாம். இது யாருயா? ஆடு மாடுகள் எங்கப்பா இருக்கு? உங்க ஏரியாவில் நிறைய வந்துகிட்டு இருக்க பே 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 பேன்னு சத்தம். கோயிலுக்கு வரும் ஆடுகள் கொடுக்க வேண்டியிருக்கா இல்லையா? ஒரு கோயிலுக்கு இவங்க ஆடு கொடுக்கணும்னு சொல்லி கணக்குல வருது. என்ன யாவும் இல்லைங்க? அச்சக்கா பச்சக்கா கிச்சக்கா போய் உட்காருப்போம். காரணம் நீ என்ன சொன்னாலும் தோண்டி எடுத்துருவேன். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு இப்போதைக்கு உன்னுடைய வருமானங்களை சேமித்து வைத்து கண்குளிர பார்க்க முடியாத மனக்குறைகள் இருக்கு. தேவையில்லாத கடன்களும் அலப்பறையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில அளந்து போட்ட இடத்துல ஒரு குழப்பம். அதுல எந்த ஒரு பங்கமும் வராது, எதிர்ப்பு வராது. யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? உன்னுடைய மனைக்கு தென்பால் ஒரு காலத்துல ஒரு சாமியுடைய பீடம் இருந்திருக்கு. ஒரு காலத்துலன்னு சொல்லுதேன், புரிஞ்சுக்கா. அந்த பீடமெல்லாம் மண்ணால தண்ணீரால கரைஞ்சி இருக்க இடம் தெரியாம போயிடுது. அதனால அந்த இடத்தில் ஒரு தெய்வ நடமாட்ட சக்தி இருக்கின்றது. அது உன் தாய் வழியை சார்ந்த தெய்வீகத்தில் உண்டு. இதுதான் உண்மை. புரிகிறதா? அதனால வரக்கூடிய ஆவணிக்கு உட்பட புதிய மனைகளும் கடன் இல்லாத வேதனைகளையும் தந்து வாழ வச்சுட்டு இருந்தா போதும்னா. உள்ளுக்கு போய் பார்த்தேன், பூப்பெட்டி இருக்கா? பூப்பெட்டி அந்த உள்ளுக்கு எதுவும் பூவை பெட்டியில வைப்பீங்களா? ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறீங்க. கொஞ்சம் கண்ணை முடுங்க, ஒருத்தி வாரா, அவ யாருன்னு பார்க்க. அம்மா, ஏய் அம்மா, இருக்கக்கூடிய ஆத்தாட்ட எதுவும் பேசுனியா? எங்க ஊர்ல செல்லியம்மா இருக்குல்ல, அதுக்கு சாமி கும்பிடுவாங்க. ஒண்ணும் இல்லை, இருக்கங்குடி மாரியம்மையை போய் ஒரு கும்பிட்டு போட்டு அருமையான அர்ச்சனை பண்ணிட்டுங்க வந்து எல்லாம் சரியா நடக்கும். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை தீர்த்து தரேன், தெளிவா நடத்தி தரேன். இந்தா, இன்னும் பூந்தோட்டம் பெறுவாய், நலமடைவாய் மகனே, சந்தோஷமா. கர்மசாமிக்கு நாராயணா, நல்லா இருக்கு. இன்னும் 2 முறை என்னை பார்க்க வரணும். புண்ணியம் அடைவாயப்பா.